ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சிறுகதை சோலை. அண்ணா உங்கள் சுபா. ரொம்ப நாளாச்சுல்ல உங்களுக்கு கதையை சொல்லி. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. இன்னையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கான கதைகள் மீண்டும் ஆரம்பம். என்ன கதைன்னு பார்க்குறீங்களா? வேற என்ன, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கிருஷ்ணரோட கதைகளை தான் சொல்ல போகிறேன். சொல்றதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். பாகம் 1, கிருஷ்ணரின் பிறப்பு. முன்னொரு காலத்துல அரக்கர்களுடைய அட்டகாசம் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு. அவங்க தன்னைத்தானே ரொம்ப பெரிய ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே எல்லாரையும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு அடிப்படையாதவங்க அத்தனை பேரையும் ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணாங்க. இதனால பூமி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. மக்கள் படுற கஷ்டமும் இந்த பூமிக்கு நடக்கிற இந்த அநியாயங்கள் அத்தனையும் பூமாதேவியால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவங்க நீதி வேணும்னு சொல்லி பிரம்மதேவரை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. நடந்த எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட பிரம்மதேவரோ இதற்கான தீர்வை மகாவிஷ்ணுவால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மகாவிஷ்ணுவை சந்திக்க போறாங்க. நடந்த எல்லாத்தையுமே பொறுமையா கேட்ட மகாவிஷ்ணுவும், கவலைப்படாதீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. நானே இந்த பூமியில கூடி சீக்கிரம் வந்து பிறந்து இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவும் சொல்லிட்டாரு. அதே சமயம் எதுகுலத்துல தேவர்கள் அத்தனை பேரும் தனக்கு முன்னாடி பிறந்திருக்கணும்னு தனக்காக காத்திருக்கணும்னு உத்தரவு கொடுத்தாரு. எதுகுலத்துடைய அரசனான சுரசேனா அப்படிங்கிற அந்த மன்னருடைய மகன் தான் வசுதேவர். அவருக்கும் போஜராஜ்யத்தை ஆட்சி செஞ்ச கம்சனுடைய தங்கையான தேவகிக்கும் திருமணம் நடக்கும். அவர்களுக்கு நான் குழந்தையா பிறப்பேன். அப்போ நான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு உத்தரவு போட்டாரு. இந்த உத்தரவின் பேரில் அத்தனை பேரும் பூமியில அவதரிக்கிறாங்க. நம்ம மகாவிஷ்ணுவும் அவதரிக்க போறாரு. ஆனா எப்போ, எப்படி அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து கேளுங்க. இந்த கதையின் தொடர்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக. மறக்காம கேளுங்க. பாய் குட்டீஸ்.